ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். விறகு உடைப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிற கோடாரி துரு பிடிச்சு போய் ரொம்ப நாளாக கிடந்த அந்த கோடாலியை எடுத்து விறகு நம்மளால் விளக்க முடியாது. ஏன்னா அதில் சுனை இல்லை, அது துரு பிடித்திருக்கிறது. ஆனால் அதுவே தினந்தோறும் அந்த கோடாலியை நன்றாக துலக்கி அதை சுனை வச்சு அதை தேய்த்து அதை பளபளப்பாக்கி சுனை ஏற்றி அதை கொண்டு உடைக்கும் பொழுது 2 அடிகளில் அந்த விறகு பிளக்கப்படும், உடைக்கப்படும், நொறுக்கப்படும். நம்ம பயன்படுத்தலாம். அப்படி தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பரிசுத்தம் துரு எரிவை கிடந்துச்சுன்னா, நம்மளுடைய வேத வாசிப்பு துரு எரிவை கிடந்ததுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ஒரு பட்டயத்தை கூர்மையாக்கி வைத்திருக்க வேண்டும். ஒரு கொம்பு வெட்டணுன்னாலும் ஒரு மரம் வெட்டணுன்னாலும் நம்ம கையாளுகிற அருவாள் சுனையாக இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம வெட்ட முடியும். துருவோடு கூட இருந்தால் அதால் வெட்ட முடியாது. அதே போல் தான் நம்ம அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நேர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். பாருங்க, நம்ம வேதத்தை அனுதினமும் தியானிக்கிறவர்களாக இருக்கும். இந்த நாட்களில் எல்லாருமே தினந்தோறும் ஜபத்தில் அதிக நேரம் செலவிடுவது இல்லை என்பதை நன்றாகவே தெரிகிறது. எல்லாரும் ஜப கூடுகையிலையும் ஜப மீட்டிங்லேயும் தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள். தானியேல் போல தன்னுடைய சொந்த ஜப நேரத்தை 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு அல்லது 2 மணி நேரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜபித்தால் கட்டாயம் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார்கள். அதை யாரும் செய்வது இல்லை. எல்லாரும் ஜப கூட்டங்களில் காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் ஒவ்வொரு நாளும் வாரங்கள் முதற்கொண்டு ஒரு மாதம் முழுவதும், ஒரு வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்கேயாகிலும் நடக்கும், மீட்டிங் நடக்கும், கூடுகை நடக்கும், ஜபம் இப்படிலாம் நடக்கும். அந்த ஜப கூட்டங்களில் போய் கலந்துக்கிறோம். காலைல எழும்புவாங்க, குளிப்பாங்க, போயிடுவாங்க. நிறைய பேர் போயிட